திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட். இன்றைக்கி நம்ம என்ன அனிமி ரிவ்யூ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஜென்ரே ஆக்ஷன் ஃபேண்டசி டேரக்டர் பை சுன்ஸ்குமே. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சோலோ 8.3 வாங்கியிருக்குது அவுட் ஆஃப் 10 இன் IMDb. ஓகேங்களா? ஓகே, கம்மிங் டு தட் பாயிண்ட். இந்த அனிமி பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து மேஜிக்கல் அபிலிட்டிஸை அவேக்கன் பண்ணுவாங்க நம்ம இடத்துல. ஓகேங்களா? அவங்க மேஜிக்கல் அபிலிட்டிஸை பொறுத்து அவங்கள ரேங்க் வைஸாக பிரிப்பாங்க. எஸ் லெவல், ஏ லெவல், பி லெவல், சி லெவல், அது மாதிரி டி லெவல், இ லெவல் ஹண்டர் வரைக்கும் இருக்காங்க. இ லெவல் ஹண்டர்ஸ் தான் அவங்க மேஜிக்கல் அபிலிட்டிஸ் வந்து இ லெவல் இருந்தால் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். எஸ் லெவல் இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஹீரோ பேர் ஜின்போ. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இ லெவல் மேஜிக்கல் அபிலிட்டி அன்லாக் பண்ணியிருக்காங்க. இந்த மேஜிக்கல் அபிலிட்டி அன்லாக் பண்ணவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பீஸ்ட்லாம் வரும். அந்த டஞ்சன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல எப்போ வேணாலும் தோணும். அதுலேருந்து பீஸ்ட்லாம் வரக்கு முன்னாடி அங்கே உள்ளே போய் அந்த இடத்துல இருக்கிற பீஸ்ட்லாம் அழிச்சிட்டு அங்கே கொஞ்சம் ட்ரெஷர்ஸ்லாம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஏஜென்சியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹண்டர்ஸை வச்சுருப்பாங்க. நிறைய டாப் லெவல் ஹண்டர்ஸ்லேருந்து லோ லெவல் ஹண்டர் வரைக்கும். இதில் ஃபேமஸ் ஹண்டர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு ஏஜென்சிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து இ லெவல் ஹண்டர். அவர் ஃபேமிலி நீட்ஸ்க்கு செட்டில் பண்ணுறக்காக அவர் வந்து டஞ்சன்ஸில் போய் ஹண்ட் பண்ணுவார். இவர் வந்து ரொம்ப இ லெவலுங்கிற ஒரு பவர் கிடையாது. ஸோ டஞ்சன்ஸில் வந்து பீஸ்ட்லாம் இருக்கும், அதை டிஃபீட் பண்ணணும். அது வந்து இவர் நிறைய டைம் அது மூலமாக இவருக்கு அடிபட்டுரும். இப்படி ஒரு டைம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டஞ்சனுக்கு வந்து ஹண்ட் பண்ண போகும்போது அங்கே நிறைய பேர் இறந்துருப்பாங்க. இவருக்கு வந்து சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அது உள்ள வந்து இவர் பவரை வந்து அன்லாக் பண்ணுவார். அப்போது வந்து அது ஒரு கை காலில் வெட்டி கொடூரமாக இது பண்ணும். பட் உயிர் போகிறப்போ அந்த சிஸ்டம் கேட்கும், நீங்கள் சர்வே பண்ணுறீங்களா இல்லை சாவறீங்களா, 0.017 சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும். மோஸ்ட்லி யாராக இருந்தாலும் நம்ம வாழத்தான் நினைப்போம். ஸோ வந்து அவர் சூஸ் பண்ணிடுவார். அவர் சூஸ் பண்ண அன்னையிலிருந்து அவர் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த சிஸ்டம் வந்து இவரை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்கில் லெவல் பேஸில் எல்லாமே பவர்ஃபுல்லாக்கிறதுக்கான ட்ரைனிங்ஸை ஷெடியூல் பண்ணும் டெய்லியும். அதை செய்யலின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஹீரோ வந்து சும்மா ஏதோ போல அப்படின்னு நினச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல்லாகுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின்லாம் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் லெவல்லாம் டெவலப் ஆகுதில்ல. ஓகே, அது நெக்ஸ்ட் செக்ஷன். அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த பாட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் இந்த அனிமியில் மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே வெயிட் பண்ணி ஈகராக பார்க்கலான்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் ஒரு எபிசோட் 1 வீக் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கனாலும் எப்படா வரும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இந்த கண்டென்ட் அதில் வர்த்தானது தான் இருக்குது. ஓவரால் இந்த அனிமி என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பேசிக்காக ஒரு எந்த பவரும் இல்லாத ஒரு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பவர் அப் ஆகி போகிறாரு. அதாவது மற்ற அனிமீஸில் இருக்கிற மாதிரி ஒரேடியாக பவர்ஃபுல் ஆகிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஃபுல்லாகி அவர் அச்சீவ் பண்ணுறது தான் இந்த அனிமியில் காட்டுறாங்க. இது 12 எபிசோட்ஸ் இருக்குது. இது முடிஞ்சிருச்சு. இப்போ December 2, 3 ஒரு மூவி லான்ச் ஆகுது, சீசன் 2. இப்போ அதுபோல் ஒரு 2 எபிசோட்ஸ் மட்டும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சூன் வந்து சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. வர்த் வாட்சிங். சீசன் 1 ட்ரை பண்ணுங்கள். சூன் நீங்கள் சீசன் 2வும் வாட்ச் பண்ணுவீங்க.